மத்திய அமைச்சர் பேச்சும் தமிழகத்தில் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி கண்டனங்கள் பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ஷோபா பாபா, தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் கர்நாடகா ஹோட்டலில் வெடிகுண்டுகளை வைக்கிறார்கள், எங்கள் மாநிலம் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், அவர்கள் மீது கர்நாடக மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னும் சிலர் வேறு இடங்களில் இருந்து பாகிஸ்தான் சிந்தாபாத் என்று கோஷம் போடுகின்றனர், அவர்களை தடுப்பது இல்லை என சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். அவரது பேச்சுக்கு தமிழக தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஷோபா பாபாவின் பொறுப்பற்ற பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன். இதை கூறுபவர் தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரியாக இருக்க வேண்டும் அல்லது ராமேஸ்வரம் கபய குண்டுவெடிப்புடன் நெருக்கமான தொடர்புடையாக இருக்க வேண்டும். இத்தகைய கூற்றை கூற அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பாஜகவை பிளவுபடுத்தும் பேச்சை தமிழர்களும் கன்னடர்களும் புறக்கணிப்பர். அமைதி, நல்லிணக்கம் மற்றும் தேச ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஷோபா பாபாவின் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் முதல் தொண்டர்கள் வரை பாஜகவில் உள்ள அனைவரும் இத்தகைய பிரிவினவாத அரசியலில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த வெறுப்பு பேச்சை தேர்தல் கமிஷன் கவனத்தில் வைத்து உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்துகிறார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்கள் பொதுப்படையாக பயங்கரவாதிகள் போல சித்தரிக்கும் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஷோபா பாபாவின் வெறுப்பு பேச்சுக்கு என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற பிரிவினவாத பேச்சுக்களையும் இனி யாரும் பேசாத வகையில் தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் ராமேஸ்வரம் கபய குண்டுவெடிப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் ஷோபா பாபாவின் விசமித்திரமான அறிக்கையை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வரும் நிலையில் பாஜக அமைச்சர் அபத்தமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ஐஏ இதுவரை விசாரிக்க வேண்டும். இவரது இந்த வெறுப்பும் பேச்சு அவர் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.